ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, அது ரெண்டா உடைச்சிருக்கேன், 2 கிராம்பு. இது நம்ம லைட்டா அப்படியே நம்ம கிளறிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய், துருவின தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா நம்ம வறுத்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம மிக்சியில் போடணும். இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இது கூட நம்ம மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்துட்டு, இது கருகிடாம நம்ம வறுத்துட்டு அப்படியே நம்ம ஆறினோடனே மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கோம். ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சோம்பு வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அந்த சோம்பு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கிறோம். அப்புறமா பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர், இது 2 சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நமக்கு இந்த குழம்பு ரொம்ப வாசனையா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் தெரியும், மனமா இருக்கும் நல்லா. அதனால இந்த பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம லைட்டாக நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் கீறினது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். நமக்கு நல்ல வெங்காயம் வதங்கும் போது தான் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா குழஞ்சு வந்தோடனே நமக்கு அதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். இது ஒரு 3-4 மினிட்ஸ் வதங்கணும். பாருங்க, அது வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்க்கணும். 3/4 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். 5-6 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த சிக்கன் துண்டுகளை நம்ம இப்போ இதுக்கப்புறமா நம்ம சேர்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம ஏற்கனவே கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வர்றதுக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு நம்ம தேவையான, இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்ப சேர்த்திருக்கோம். லாஸ்ட்ல பத்தலைன்னா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா பத்தலைன்னா அப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டு இது ஒரு 3-5 மினிட்ஸ் நம்ம வரைக்கும் விட்டுருக்கோம். விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அந்த சிக்கன் துண்டுகள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் துண்டுகளை போட்டு ஒரு 3-5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம விட்டு வதக்கிட்டு அப்புறமா இந்த அரைச்சிருக்க மசாலாவை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதுல ஒரு ஸ்பெஷலா ஒன்று சேர்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த பிரியாணி மசாலா பவுடர் சேர்க்கும் போது இன்னும் கூடுதலா டேஸ்டா இருக்கும் குழம்பு. இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவைப்பட்டா உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டா பிடிக்காது. இப்ப நான் 2 சேர்க்க போறோம். ஏன்னா எங்க வீட்ல எல்லாருமே சிக்கன், மட்டன் குழம்பு எல்லாமே இருந்தா உருளைக்கிழங்கு சேர்ப்போம். அந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதனால இப்ப நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் நமக்கு போதுமான்னு பாத்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம உப்பு காரம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே சரியா இருக்கு. நான் குக்கர் மூடி போடுறேன். போட்டுட்டு 4 விசில் விடணும் பாருங்க. 4 விசில் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பாருங்க என்ன பிரிஞ்சு வந்து சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு வாசனையா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? மறந்துடாதீங்க. தேங்க்யூ.